வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்த சம் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. வீடியோ உடனே நம்ம போட்டுடலாம். பாருங்க தீர்க்க dy by dx equal to xy மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒய் ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் 0 இருக்கும்போது இதோடைய தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்து எழுதிட்டோம். ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா dy by dx equal to xy, இது கூட இந்த எக்ஸை சேர்த்து எழுதிக்கலாம், மைனஸ் ஒய் மைனஸ் 1 கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பொதுவாக எடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால். இப்போ பாருங்கள், dy by dx equal to இந்த முதல் ரெண்டு உறுப்புலேருந்து எக்ஸை பொதுவாக எடுத்துடலாம். இங்கே எக்ஸை எடுத்துட்டோம்னா ஒய்யே, இங்கே எக்ஸ் எடுத்தால் அந்த இடத்துல எதுவுமே 1 இருக்குதா அர்த்தம். பாருங்கள், என்ன சந்தேகம் வந்தால் உள்ளே பெருகி பாருங்கள். எக்ஸை ஒய்யும் பெருனா எக்ஸ் ஒய் ப்ளஸ் 1 எக்ஸ் பெருனா எக்ஸ். இப்போ இதிலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம்னா மைனஸ் 1 பொதுவாக எடுக்கலாம். மைனஸ் 1 எடுத்தோம்னா இது என்ன மாறும், ப்ளஸ் ஒய்யாக மாறும். மைனஸ் 1 இருக்குது, அதை எடுத்துட்டோம்னா இங்கே என்ன ப்ளஸ் 1 மாறும். சந்தேகமாக இருந்தால் உள்ளே பெருகி பாருங்கள். மைனஸ் 1 ஒய்யும் பெருக்குனா மைனஸ் ஒய், மைனஸையும் ப்ளஸையும் பெருனா மைனஸ் ஒரு 1 கரெக்டாக வந்துருச்சா? இப்போ பாருங்கள், dy by dx ஈக்குவல் டு இதுலேருந்து ஒய் ப்ளஸ் 1 நம்ம பொதுவாக எடுத்துருவோமா? ஒய் ப்ளஸ் 1 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஒய் ப்ளஸ் 1 எடுத்துட்டோம், எக்ஸ் அப்படியே வந்துடும். ஒய் ப்ளஸ் 1 எடுத்துட்டோம், மைனஸ் 1 மட்டும். இப்போ பாருங்கள், பெருக்கில் வந்துருச்சா? நம்ம ஈஸியாக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த எக்ஸ்லாம் ஒரு பக்கம் ஒய்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோமா? இந்த இடத்துல பாருங்கள், ஒய் ப்ளஸ் 1 இங்கே பெருக்கில் இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போது dy by ஒய் ப்ளஸ் 1 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். எக்ஸ் மைனஸ் 1 இந்த dx இங்கே எப்படி இருக்குது, வகுத்தில் இருக்குது, அங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். கரெக்டாக பிரிச்சிட்டோமா? எக்ஸ்லாம் ஒரு பக்கம் ஒய்லாம் ஒரு பக்கம் பிரிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சலாம், இன்டகிரேட் பண்ணிடலாமா? இன்டகிரேட் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்த வேணால் கொஞ்சம் பிரித்து எழுதலாம். ஈக்குவல் டு இந்த dx உள்ளே கொண்டு வரலாம். இன்டகரல் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸு மைனஸ் இன்டகரல் 1 dxையும் பெருனா dx தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். இதை உள்ளே கொண்டு வந்தாச்சு. இங்கே அதே தான் இருக்குது. என்ன இருக்குது, இன்டகரல் dy by ஒய் ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், நம்ம இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதை இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கண்டிஷன் பாருங்கள், அதாவது இன்டகரல் 1 by ஒய் இன்டூ dy அப்படின்னா லாக் ஆஃப் லாக் ஒய் இந்த இடத்துல ப்ளஸ் 1 தான் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் வரப்போகுது. அதாவது பகுதியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தொகுதி வருதா, அதான் நமக்கு முக்கியம். பாருங்கள், ஒய்யை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் வந்துருமா? அதே மாதிரி ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் இங்கே என்ன வந்துடுது, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தான். அப்போது பகுதியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வருது, தொகுதி வருது. அப்போ இதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன், லாக் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 இதுக்கு ஃபார்முலா. இப்போ பாருங்கள், இதை நம்ம தொகையிட போகிறோம். அப்போ என்ன செய்யணும், இந்த அடுக்கு கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். அப்போ எக்ஸ் பவர் இங்கே 1 இருக்குது, அது கூட 1 கூட்டணும். கூட்டம் என்ன வரும், 2 by 2 மைனஸ் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு. நம்ம இன்டகிரேஷன் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக எதை சேர்க்கணும், சிஏ சேர்க்கணும். சரியா? இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இங்கே நிபந்தனை இருக்குது பாருங்கள். ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு இது என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு 0னா ஒய்யோட மதிப்பும் 0. இதுதான் இதோட அர்த்தம். ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் 0னா எக்ஸும் ஒய் ரெண்டு மதிப்புமே 0. அப்படியே பிரதிடுங்க. லாக் ஆஃப் ஒய்க்கு பதிலாக 0 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 0 ஸ்கொயர் பண்ணால் 0 ரெண்டு கொண்டு வகுத்தா 0 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் சி. லாக் 1ஓட மதிப்பு 0 ஈக்குவல் டு பாருங்கள், சியில் 0 மைனஸ் 0 தான், 0 ப்ளஸ் சி தான். அப்போ சியோட மதிப்பு 0. இதை கொண்டு போய் அங்கே பிரதிட்டலாமா? தேர்ஃபோர் லாக் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பாருங்கள், சிக்கு பல 0 போட்டாச்சு. அப்போ இந்த மிச்சம் நமக்கு என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல என்ன இருக்குது, லாக் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 இருக்குது. நமக்கு ஒய்யோட மதிப்பு தான் வேணும் இல்லையா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த லாகோட பேஸில் எதுவுமே இல்லை, இங்கே ஈ இருக்கிறதா அர்த்தம். இந்த மடக்கை வடிவத்தை அடுக்குக்குறி வடிவத்துக்கு மாற்ற போகிறோம். அப்போ பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு லாகு கேன்சல் ஆகி ஒய் ப்ளஸ் 1 மட்டும் வரும் ஈக்குவல் டு இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இது இங்கே பேஸாக மாறும். இது என்னவா மாறிடும், அடுக்குக்கு போயிடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் எக்ஸு. இது என்ன வடிவம், மடக்கை வடிவம். இது அடுக்குக்குறி வடிவம். இங்கே லாக் ரிமூவ் ஆகி ஒய் ப்ளஸ் 1 மட்டும் வரும். இந்த பேஸ் அடிமானம் இருக்கு இல்லையா, இங்கே அடிமானமாக மாறிடும். இது எல்லாமே அடுக்கு போயிடும். நமக்கு ஒய் தானே வேணும்.
அப்போ y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸு, இது ப்ளஸ் 1 இங்கே வந்தால் மைனஸ் 1ஆக மாறும். இதான் என்னது, நமக்கு தேவையான தீர்வு ஒய்யோட மதிப்பு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.